ஹாய், நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வெளிநாட்டில் அதாவது வந்துட்டு எம்பிபிஎஸ் யாருக்காவது ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடில் படிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணி அண்ட் அவங்க இங்கே ஃபுல்லாக வரதுக்கு நம்ம ஃபுல்லாக கைட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது யார் அப்படின்னா ஆண்ட்ரூஸ். உங்கள் லாஸ்ட் இயர் இந்த பையன் வந்து நீட்டு முடிச்சுட்டு என்கிட்ட தூத்துக்குடியிலேருந்து இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கைட் பண்ணேன். ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம் அவனோட மெடிக்கல் ஜேர்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆண்ட்ரூஸ், நீ லைக் உனக்கு அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி உனக்கு ஃபஸ்ட்டு எப்போ ஒரு தாட் வந்துச்சு? ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட் ஜாயின் பண்ணுறாங்க. பட் உன்னோட பெர்ஸ்பெக்டிவில் நீ எப்படி அப்ராட் போகணுங்கிறது உனக்கு எப்படி தோணுச்சு? நான் நீட்டு ரொம்ப கஷ்டம், படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ரொம்ப கம்மியான மார்க் தான் கிடச்சிச்சு. ஸோ அப்போ தான் உங்கள் வீடியோ நான் பார்த்தேன். அது பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சரி நம்ம அப்ராடில் போய் படிப்போம். உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் இவ்வளோ கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கைட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஓகே. இப்போது நீங்கள் அப்ராடு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் நிறைய யூனிவர்சிட்டிஸ், எனக்கு என்னோடய வீடியோ பார்க்க நீங்கள் நிறைய யூனிவர்சிட்டிஸ் நீ பார்த்துருப்ப அண்ட் பேசியிருப்ப. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இங்கே ஃபீஸ் எப்படி இருக்குது? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் நிறைய வீடியோ பார்த்தேன், சர்ச் பண்ணேன். பட் எல்லாமே ஹை பேக்கேஜாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கச்சில தான் உங்கள் வீடியோவே எனக்கு வந்துச்சு. ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே கிர்கிஸ்தானில் கம்மி ஃபீஸுன்றது உங்கள் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். ஓகே. இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லைக் ரொம்ப வந்து கேட்குறது என்னென்னா, அப்ராடில் ஃபீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சிட்டியோட எக்கனாமிங்க டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து லைக் இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் எல்லாம் எப்படி இருக்குது? இங்கே முதல்ல டிரான்ஸ்போர்ட் கேட்போம். டிரான்ஸ்போர்ட் உனக்கு எப்படி இருக்குது இங்கே? லைக் ஒரு இடத்துல ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாம் ஓகே தான். நான் இங்கே ரொம்ப பயந்துட்டு தான் வந்தேன், எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் கைடில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும்னு சொன்னீங்க. ஓகே தானே. அண்ட் இங்கே உனக்கு எஜுகேஷன்ஸ் எப்படி லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே இருக்கா? எல்லாமே அவங்க சொல்லி கொடுக்குறது எல்லாமே நல்லபடியாக புரியுது. நாங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் அடுத்தடுத்து வரும், இப்படி படிக்கணும், இந்த கண்டென்ட்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃபைனலாக ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே தான். அண்ட் உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே உனக்கு செட் ஆகிடுச்சா இங்கே? எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஓகே. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீ தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க. பட் அவங்க யாரை போய் எம்பிபிஎஸ் அப்ராடுக்கு ட்ரஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு ப்ராப்ளத்தில் இருப்பாங்க. ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. பட் உனக்கு அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. என் வீடியோ பார்த்து சரி இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு எப்படி தோணுச்சு? நிறைய வீடியோஸ் வந்துச்சு. பட் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இதுதான் கரெக்டாக, அவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் ஃபோன் பண்ண உடனே நீங்கள் ஒரு வித்தின் 5 days எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் 10 days எனக்கு அட்மிஷனும் வாங்கி தந்தீங்க. ஸோ அடுத்தடுத்து உடனே நான் ஒரு ஃபோன் காலில் நீங்கள் அடுத்தடுத்துன்னு பண்ணது எனக்கு ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு. வேறு யாரும் அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. வித்தின் 10 days எனக்கு அட்மிஷன் வாங்கி தந்தீங்க. ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும். உங்கள் ஃபுட் எல்லாமே எப்படி இருக்குது? அண்ட் உன்னோட ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சு? லைக் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல் அண்ட் ஃபுட்டு இங்கே இருக்குது எல்லாமே. ஃபஸ்ட்டு ட்ராவல் பற்றி சொல்லு. ஃபஸ்ட் டைம் ட்ராவல் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை நம்ம இப்படி ஃப்ளைட்டில் வருவோம், எம்பிபிஎஸ் படிப்போன்ட்டு. இங்கே ஃபுட்டுமே ஓகே தான், இந்தியன் ஃபுட்டு தான் போடுறாங்க. ஸோ எல்லாமே ஓகே, ஹாஸ்டல் எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா? நீட்டில் நீங்கள் லோ மார்க் எடுத்த எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் டெஃபினட்டாக ஆர்ஜே அண்ணாவை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. எஜுகேஷன் லோன்லேருந்து ட்ராவல்லேருந்து அட்மிஷன் எல்லாமே அவங்களே உங்களுக்கு நல்லபடியாக ப்ளேஸ் பண்ணி தருவாங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஆர்ஜே அண்ணாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணால், இப்போ உன்னைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்ராடில் படிக்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஆண்ட்ரூஸ், தேங்க்யூ ஸோ மச்.